श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। அருமையான ஒரு காலை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம 18வது அத்தியாயம் 67, 68, 69 3 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். ஸ்லோகத்தை முதல்ல வாசிக்கலாம். இதம் தேநாதபஸ்காய ந பக்தாய கதாச்சன ந சாசுஷ்ரூஷவே வாச்யம் ந ச மாம் யோ வ்யசூயதி யயிதம் பரமம் குஹ்யம் மத்பக்த்யேஷ்வபி தாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாம் யே வைஷ்யத் संशयः न च तस्मान् मनुष्येषु कश्चिन्मे प्रियकृत्तमः भविता न च मे तस्मात् अन्य प्रियतरो भुवि। அது இதுல அழகான ஒரு 3 விஷயங்கள், 3 ஸ்லோகங்கள்லயும் 3 விஷயத்த அப்படியே தெளிவா நேரடியாகவும் சொல்றார் பகவான். 18வது அத்தியாயம் நம்மளுக்கு துறவின் பக்குவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது நாம் பக்தி செய்ய செய்ய நமக்கு துறவு மனப்பான்மை, துறவு கிட்டும். அந்த ஒரு ரெனவுன்சிங் ஆட்டிடியூட் அது தானா வரும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல பக்குவம் வர்றது அப்படின்னா என்ன? பக்தி தொண்டல பக்குவம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி துறவின் பக்குவம் எப்படி வரும் அப்படின்னா இந்த பக்தி தொண்டில் நாம இன்னும் சிறந்து செல்ல. அப்ப மிக மிக ரகசியமான ஞானம் அப்படின்னு இத சொல்லிட்டு வர்றார். இத நீ யாருக்கும் மலிவாலாம் கொடுத்துறாத அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதுல நம்ம பார்க்க போறோம். அதாவது 66வது முன்னாடி உள்ளதுல என்ன சொன்னார்னா, சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷேஷ்யாமி மா சுச்சக. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இத நம்ம 67 தொடும்போது இந்த ஒரு மா சுச்சக அப்படிங்கிறது என்ன சொல்றது, அதற்கோட அர்த்தம் கவலைப்படாதே, பயம் கொள்ளாதே, தயங்காதே, யோசிக்காதே, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு வாசகம் இது. ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். மா சுச்சக, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. இது சாதாரணமா யாராவது சொன்னா கூட, ஒரு பண கஷ்டமோ, ஒரு ஒரு தனியா எங்கேயோ போறதுக்கு பயப்படுறோமோ, ராத்திரி ஆச்சு தனியா இருக்காங்க அப்படின்றப்ப நான் இருக்கேன் தைரியமா பண்ணு அப்படின்னு, ஒரு சைக்கிள் ஓட்டுற குழந்தையாக இருக்கட்டும், அப்பா பின்னாடி இருக்கார் அப்படிங்கிற தைரியம், அந்த மாதிரி நான் இருக்கேன் பயப்படாம பண்ணு அப்படின்னு ஒருவர் தாயோ தந்தையோ நமக்கு சொல்றப்ப கூட, அல்லது ஒரு நண்பர் சொல்றப்ப கூட நமக்கு ஒரு பெரிய பலம் கிட்டும். அப்படின்னா அதையே பகவான் சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அததான் நீங்க சொல்றார் அவர். சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜா. நீ அனைத்து விதமான தர்மங்கள், நீ எல்லா தர்மத்தையும் நீ கடைபிடிக்கிறியோ இல்லையோ,
பண்ணாட்டி கூட பரவாயில்ல, மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷேஷ்யாமி மா சுச்சக. நான் உனக்கு வந்து எல்லா பாவங்களையும் உனக்கு நீக்கி கொடுத்து உனக்கு வந்து மோட்சம் கொடுக்க நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்ற. அப்ப இது எப்படின்னா, நீ மாமேகம் சரணம் பிரஜன் சொன்னார் இல்லையா, ஹரிபக்தி விலாசம் அப்படிங்கறதுல வந்து இதுவும் வருது, ஷடவித சரணாகதி அப்படின்னு. இத வந்து வித சரணாகதின்னு சொல்லலாம், சரணாகதியின் படிகள்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அனுகூலமானதை ஏற்பது. நம்ம வந்து அந்த இதுலயே இருக்கு, அனுகூலஸ்ய சங்கல்ப பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசோ கோப்திருத்வே வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதின்னு. என்னென்னது 6 விதம் அப்படின்னா, மறுபடியும் இதை வந்து ஒரு மனதில் வாங்கி கொண்டு இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும் பொழுது இன்னும் நம்மளுக்கு அது நல்லா புரியும், நல்லா மனசுல பதியும். அப்படிங்கறதுனால ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் இதை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அந்த 6 விதமா வழிகள் அப்படின்னா, அனுகூலமானதை ஏற்க வேண்டும். எது நம்மளுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்குமோ அதை ஏற்கணும். எது வந்து இப்ப நம்ம ஒரு பிராணாயம் பண்றோம், யோக பயிற்சிகள் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒருமுகப்படுத்திய நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கும் அது படும். அது வந்து நமக்கு அனுகூலமாக தான் இருக்கும். அதனால அது நல்லது. அதே இது வந்து நம்ம வேற விஷயங்கள், சினிமா பாக்குறது, இல்ல வேற வீடியோஸ் பாக்குறது, வேற எங்கேயோ கேளிக்கைகள்ல ஈடுபடுறது, அந்த மாதிரி இருந்தா அது வந்து நமக்கு நம்முடைய பக்தி சேவைக்கு வந்து அனுகூலமாக இருக்காது. நம்முடைய மன கட்டுப்பாடு பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மனக்கட்டுப்பாடை இழுத்துட்டு போயிடும், எங்கேயோ மனதை எங்கேயோ போயிடும், கட்டுப்பாடு இருக்காது. சோ அனுகூலமானதை ஏற்பது அப்படிங்கறதே ஒரு சரணாகதியில ஒரு கட்டம், முதல் கட்டம். அடுத்தது வந்து பிராதிகூல்யமானதை தவிர்ப்பது. எது வந்து பிராதிகூல்யமா இருக்கோ, எது வந்து அதற்கு அனுகூலமாக இல்லையோ, ஃபேவரபிளா இல்ல, அதற்கு வந்து உதவி பண்ணல அப்படின்னா அதை வந்து தவிர்ப்பது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், பிராத்திகூல்யம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய மனதை கட்டுப்படுத்த உதவணும். இப்ப வந்து தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த நாற்றம் வரதானே செய்யும். அப்ப அதை தவிர்க்கணும். அங்கு போய் அமர்வதை, அங்கு போய் நாம் வந்து கலப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத சங்கம் அதை நாம் தவிர்க்க வேண்டும். அதான் வந்து பிராத்திகூல்யமானதை தவிர்ப்பது. அடுத்தது, நீ என்னை காப்பாற்றுவாய் அப்படிங்கிற ரக்ஷிஷ்யதி விஸ்வாசம். விஸ்வாசம் அப்படிங்கிறது வந்து மிக மிக உயர்ந்த ஒரு சொல் நம்முடைய நம்பிக்கைக்கு, விஸ்வாசம் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி அவன் என்னை காப்பாற்றுவான் என்கிற விஸ்வாசம். இந்த பாதையில அனுகூலமானது நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன மனநிலையோடு செய்யணும் அப்படின்னா, அவன் காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையோடு செய்யணும். அந்த நம்பிக்கை இருந்தா நமக்கு நம்மை அறியாமலேயே சந்தேகமே வராது. அந்த நம்பிக்கை இருந்து விட்டா நம் கேள்விகளே எழாது அப்படிங்கிற மாதிரி. சோ அப்புறம் கோப்திருத்வே வரணம் அப்படின்னா, அவனே எனக்கு தாய், தந்தை, குரு, தலைவன், எல்லாம் அவன் தான். கோப்திருத்வே வரணம் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளுவது, அவனுக்கு எல்லாமாக. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு தாய் சொல்வது நம்மளுக்கு பெரிய பலம் கொடுக்கிறது, ஒரு தந்தை சொல்வது பலம் கொடுக்கிறது. அப்ப எல்லாமாக அவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்றப்ப எப்படி ஒரு பலம் கிட்டும். ஆனா அந்த அந்த கோப்திரத்துவே அவன் அப்படியாக தான் இருக்கிறான், அதை வந்து ஏற்க வேண்டும் அப்படின்றது. அது இன்னொரு அடுத்த நிலை சரணாகதிக்கு. அடுத்தது, இப்படியாக நினைத்து கொண்டு சரணாகதி செய்யணும். இப்படி நினைத்து விட்டால் நாம வந்து தன்னிலையிலேயே வந்து சரணாகதி செஞ்சிடுவோம். அந்த சரணாகதி அப்புறம் இப்படியாக நினைத்து மனதில் வாங்கி கொண்டு பணிந்து நின்று நம்மையே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அதுவே முழுமையான சரணாகதி ஆகிறது அப்படின்னு சொல்றார். அதான் சரணாகதிக்கான 6 முறைன்னு சொல்லலாம், 6 நிலைகள்னு சொல்லலாம். இத இப்படியாக நீ வந்து இரு அப்படின்னு சொல்றார். அப்படி இருந்தா மா சுச்சக, உனக்கு கவலைக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிடுறார். இப்ப 67ல என்ன சொல்றார், இந்த ரகசியமான ஞானம் யார்கிட்ட சொல்லப்படணும், அதாவது யாருக்கு முதல்ல சொல்லக்கூடாது அப்படிங்கறத சொல்றார்.
அதான் சொல்றார், யாருக்கு யாரிடம் சொல்லக்கூடாது, விளக்கப்படக்கூடாது அப்படின்றத சொல்றார். இப்ப சரியான இடத்தில் சொல்பவனுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்றார். சரி, இதுல வந்து நம்ம முதல்ல நம்மளுக்கு தோணும், மற்றவர்களிடம் எனக்கு நன்மையாக இருக்கிறது, எனக்கு பிடிக்குது இந்த சத்சங் போறது, சரி அதுக்காக நான் போறேன். ஆனா இதை இன்னும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்லி இன்னும் நிறைய பேரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி ஏற்பது? எனக்கும் முத காலத்துல போகும்போது அந்த எண்ணம் இருந்தது. நான் இப்படி வந்து ஒரு ஒரு பெரியவங்க என் கூட இருப்பவர்கள், நான் வந்து அந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போவேன், இந்த சுவாமி கிட்ட வேண்டிக்குவேன், எனக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில நான் போய் நீங்க இல்ல இந்த சத்சங்க்கு வாங்கன்னு நான் எப்படி சொல்லுவேன்? அவங்க என்னை விட பெரியவங்க. அந்த மாதிரி யோஜனை வரும் முன்னாடிலாம். அப்ப அதனுடைய அர்த்தம் ஏன் செய்ய வேண்டும், ஏன் மற்றவர்களையும் இங்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு போக போக போகதான் எனக்கு விளக்கங்கள் புரிந்தது. ஏன் சொல்றார் பிரபுபாதர்? ஏன்னா வெட்கத்தை விட்டு, ஒரு தன்மானம் விட்டு எப்படி எல்லாரும் வந்து போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு புத்தகம் விற்பதற்கு ரோடு பார்க்காம, ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு பார்க்க மாட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க மாட்டாங்க, எப்படி விக்கிறாங்க? எதையுமே யோசிக்கிறது இல்ல. அங்க போய் ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க பெரிய அதிகாரியா இருப்பாங்க. ஆனா அப்படி தெரிய மாட்டாங்க. அவ்வளவு பணிவோட சென்று பண்ணுவாங்க. அந்த ஒரு பிரச்சாரம் செய்கிற அந்த மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா? அது ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள்? அது புரிவதே இல்லை முதல்ல. இப்ப புரியுது. படிக்க 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 பகவத்கீதை நாம் அதை உணரும் பொழுது அதை பலருக்கும் எடுத்து ஒரு சங்கிலியாக மற்றவர்களையும் இதில் வந்து இணைக்க வேண்டும். இந்த பக்தி எனும் சங்கிலியில பகவான் கிட்ட கொண்டு போய் இந்த குரு பரம்பரை அப்படிங்கிற இந்த சங்கிலியில் வந்து அனைவரையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஏன் இருக்கிறதுன்றது புரிகிறது இப்பதான். இதெல்லாம் படிக்கும்போது இன்னும் அது தெளிவாகிறது. அப்ப அத என்ன சொல்றார், யார்கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லணும் அப்படிங்கிறது புரியுதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு, நீ யார்கிட்ட சொல்லக்கூடாது, எல்லார்கிட்டையும் எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து 10 நிபந்தனைகள் 10 இது நம்ம படிப்போம் டெய்லி காலையில. அதுல வர்றதுல வந்து நம்பிக்கையற்றவன் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணாத அப்படின்னு ஒரு கட்டளை வரும். அதனுடைய விஷயம்தான் இது. அதாவது தவமற்றவர், யாருக்கு தவம் இல்லையோ அவர்களிடம் சொல்லாதே. தவம்னா என்ன? கடினமானதை ஏற்பது. நமக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிறது, ஆனால் அதை செய்கிறேன் அப்படின்னு. இப்ப வந்து ஒரு படி ஏறுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏறுறேன் அப்படின்னு நம்ம ஏறுறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தவம். நம்முடைய ஒரு ஆற்றலுக்கு மீறிய ஒரு செயலை செய்வது. இப்ப என் ஆற்றலுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை செய்யறதுல வந்து எந்த கஷ்டமும் இல்ல. இப்ப உடம்பே பாருங்க, நீங்க வந்து ஒரு பொருள் இங்க இருக்குன்னா நீங்க எடுத்துடுறீங்கன்னா எந்த ஸ்ட்ரெச்சுமே இல்ல, அதுல வந்து கஷ்டமே இல்ல. ஆனா அது கொஞ்சம் இன்னும் உயரமாக இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் எக்கி எடுப்பீங்க. அப்ப இழுபடும் உங்க உடம்பு வந்து. நீங்களே பார்க்கலாம், இப்படி வந்து ஒரு ஒரு கயற்ற நீங்க இப்படி லூசா விட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அதை இழுத்து பிடிச்சீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும் இல்லையா? இழுத்து அந்த மாதிரி எங்க பாடி வந்து இப்படி இழுத்து பிடிச்சு மேல பிடிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரீங்க. அது போல தவம் என்பது வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன் அப்படிங்கிறது இல்ல. தவம் என்பது என்ன அப்படின்னா, எனக்கு சற்றே கடினமானதை நான் செய்கிறேன். அதுக்காக ரொம்ப போய் அங்க விழுந்து உடைஞ்சு போயிடுறது கிடையாது. அதாவது வளைக்கணும், ஆனால் உடையும் அளவுக்கு வளைக்க கூடாது. அது அது வந்து திரும்ப போகிற நிலைமைக்கு இருக்கணும். திரும்ப இப்படி நீங்க வளைக்கிறீங்க அப்படின்னா உடஞ்சிடுற அளவுக்கு வச்சுக்க கூடாது. இப்படி வளைஞ்சு திரும்பவும் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு, அதாவது வலி கொஞ்சம் தெரிஞ்சாலும் நீங்க யோகா பண்றீங்க, எது நடைப்பயிற்சி பண்றீங்க, அதுக்கே என்ன சொல்றாங்க, சும்மா மெதுவா ஸ்லோவா நடந்தா பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாவா? அதனால கொஞ்சம் வந்து அதிரணும் உடம்பு, கொஞ்சம் வந்து வேர்க்கணும், கொஞ்சம் வந்து நம்மளோட ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் வேகமாக துடிக்கணும். அப்பதான் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அது இல்லாம
சாதாரணமா நான் வந்து யாருக்குமே வலிக்காம நடப்பேன் என் உடம்புக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனமே கிடையாது. நீங்க நேரத்தை தான் கழித்திருப்பீர்களே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களோட கேலரி பர்ன் ஆக போறதே கிடையாது. அதாவது எதுவுமே என்ன ஒரு ஒரு இலக்குக்காக நீங்க அதை செய்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கவே போறது இல்ல. கொஞ்சம் நம்ம வந்து நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு மேல போய் ஒரு காரியத்தை செய்தால்தான் அது நன்மை. கொஞ்சம் கடகட நடக்கணும், கொஞ்சம் மூச்சு வாங்கணும், அப்பதான் அது எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த எதுலயுமே வெற்றி பெறுவதற்கு அதுதான். இப்ப வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரன் இருக்கான், அவனுக்கு வந்து நல்லா ஓடுறான், அவனோட பெஸ்ட் குடுக்குறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவனோட பெஸ்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் போனான்னா தான் அவனால வந்து வெற்றிங்கிறத வாங்க முடியும், முதல் இடத்தில் வர முடியும். ஓட்ட பந்தயம்னாலே முதல் முதல் இடம், இரண்டாம் இடம்னு இடத்தை பிடிக்க வேண்டும் இல்லையா? எங்கேயோ நான் இருக்கேன், எனக்கு முடிஞ்சதை ஓடுறேன் அப்படின்னா அது பந்தயத்துக்கு ரெடி ஆகுறது கிடையாது இல்லையா? அது போல இப்ப பாருங்க, நீங்க வந்து ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறீங்க, ஏதாவது ஒரு ட்ரெக்கிங் போறீங்க அப்படின்னா நீங்க பாடு மெதுவா 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 போனீங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? ஏறணும். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும். அங்க பிராணவாயு குறையும், கால் கூட கடுக்கும். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். பிசி இதுன்னு காட்டுது, ஆனா போட்டிருக்கேன், ஆனாலும் அதுல இருந்து கரண்ட் வரல போல இருக்கு. ஒரே நிமிஷம். சாரி. இப்படியாக தவத்தை மேற்கொண்டால் தான் எந்த வெற்றியுமே கிட்டும். அத தவத்தின் பலன் என்ன அப்படின்னா சுகத்திலேயே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த தவத்தின் பலனை அனுபவிக்க முடியாது. சோ தவத்தின் பலன் என்ன அப்படின்னா சுகத்தை விட பெரியது. சுகமா இருந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைப்பதை விட அந்த சுகத்தை விட பெரியது இந்த தவத்தின் பலன். அதனால அந்த சுகத்தை தியாகம் செய்வது தவறில்லை அப்படின்னு. அப்ப எதற்குமே நாம் செய்வதற்கு தவம் வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பக்தர் அல்லாதவர்களுக்கு சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னை ஏற்காதவன் அவன் கிட்ட போய் சொல்லாத. எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அவனுக்கு, அப்ப அவனிடம் ஏன் போய் சொல்கிறாய், விட்டுரு அப்படின்னு சொல்றார். அதான் நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையினுடைய முன்னுரையில பிரபுபாதர் இடத்துல சொல்லுவார், என்னை ஏற்றுக்கொண்டு இதை நீ படிச்சனா பெஸ்ட், அப்படி இல்லையா கொஞ்சம் தியரிட்டிக்கலாகவாது, அதாவது ஏட்டு இதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏட்டு சொற்காயின்னு, அது போல கொஞ்சம் ஒரு பேருக்காவது நீ என்னை ஏத்துக்கோ, இவர் பகவான் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சு நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவார். அது அப்பனாதான் இங்க உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு திங்கிங்லயாவது நீ படி அப்படின்னு சொல்லுவார். அது போல ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்னா நம்மளால வந்து அதை புரிந்து கொள்வது கடினம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பக்தி தொண்டில் ஈடுபடாதவர், ஏற்றுக்கொள்ளாதவர் பக்தி தொண்டில ஈடுபட்டு இருக்கவே மாட்டார். அப்ப வந்து அவரிடம் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? அதான் வந்து பொறாமை கொண்டவன், அவனிடமும் அவன் என்னை ஏற்காமல் இருப்பதனால் பொறாமையோடு இருப்பான். அவனிடமும் சொல்லாதே அப்படின்னு சொல்றார். அப்புறம் எதுவுமே செயல்படணும். இப்ப வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்க கூடாது. செயல் அந்த சேவை செய்யணும், சேவை செய்கிறவனாக இருக்க வேண்டும். இப்ப வந்து ஒரு மெஷின்னாலே ஓட்டணும், இல்லைன்னா அது ஜாம் ஆகி போயிடும், கெட்டு போயிடும் இல்லையா? அது போல உடல் கூட நமக்கு வந்து செயலாற்றிக்கொண்டே இருக்கும். செயலாற்றலைன்னா அது வந்து நம்ம கெட்டு போயிடுறது அப்படின்னு சொல்றோம். அதனால கோவிலாகட்டும், வீடாகட்டும், ராஜ்யமாகட்டும் இயங்க வேண்டும் அப்படின்னா சும்மா இருந்தா அது இயங்காது.
அதற்கு வந்து காரியம் ஆற்ற வேண்டும். அதற்கு வந்து துப்புரவு பண்ணணும். அதற்கு உண்டான நம்ம வந்து சாப்பாடு சமைக்கணும். எல்லாமே இருக்கு. ராஜ்யமாக இருந்தால் மக்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். இப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு சேவை இருக்கிறது. சோ அப்ப சேவை செய்ய மறுப்பவன் முன் வராதவனிடம் சென்று பேசாதே அப்படின்னு சொல்றார். சோ அப்ப பொறாமை இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார், அவருடைய குரு மகாராஜ் என்ன சொல்வாராம், நீங்க வந்து ஒரு தேன் பாட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அத வந்து வெளியில இருந்து நக்கி நக்கி பாத்தீங்கன்னா அது ஏதாவது புரியுமா? அது ஏதாவது அது எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அதனால எதையுமே பகவத்கீதை வந்து நீங்க சும்மா ஒரு படிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் புரிந்தால் புண்ணியம் இல்லை. அதில் உள்ளதை நம்ம வந்து பழகி பார்க்க வேண்டும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து அந்த தேனை பருகுவது போன்ற ஒரு அதனை உணர முடியும் அப்படின்னு சொல்றார். அதுக்குதான் உண்மையை உணர வேண்டும் என்றால் பகவத்கீதையை படித்து அதை நாம் வந்து கடைபிடித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது. சோ அப்ப பொறாமை கொள்பவன் கடைபிடிக்க மாட்டான். அதனால அவனிடமும் சென்று சொல்லாதே அப்படின்னு சொல்றார். அப்ப கிருஷ்ணரை புரிய வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? புரிந்தன்னா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா ஞானம் ஞானின தத்துவதர்ஷினக. அந்த தத்துவதர்ஷினியா இருப்பான் பாத்தீங்களா, உண்மையை அறிந்தவன், அவனிடம் அடிபணிந்து, அதாவது அப்படிப்பட்ட ஆன்மீக குரு உனக்கு அந்த ஞானத்தை வழங்குவார். அவனிடம் சேவை புரிந்து அடிபணிந்து நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டவனிடம் நீ சொல்லு, அப்படிப்பட்டவனிடம் தான் சொல்ல வேண்டும். இப்படி இல்லாதவன் வந்து பொறாமை கொண்டவனாக தான் ஆவான். அப்படி இன்னும் இந்த தத்துவம் வந்து எப்படிப்பட்ட 2-3 இடங்கள்ல சொல்றார். இன்னொன்னு வந்து வேதி தத்துவத்தகன்னு 9வது ஸ்லோகம் 4வது அத்தியாயத்துல அது ஜன்ம கர்மச்சமே திவ்யம், இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏவம் யோ வேதி தத்துவத்தக தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம. யாருக்கு ஜென்மமும் கர்மமும் என்னுடைய ஜென்மமும் நான் பிறந்ததும் என்னுடைய கர்மங்களும் திவ்யமானது என்பதை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் உண்மையை அறிந்தவன் அப்படின்னு சொல்றார். அவன் தேகத்தை விடும் பொழுது என்னை வந்து அடைகிறான், புனர்ஜென்மம் அவனுக்கு இல்லைன்னு சொல்றார். இப்படிப்பட்ட உணர்ந்தவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்றார். அது போல மனுஷ்யானாம் சகசிரேஷு அப்படின்னு 1000 மனிதர்கள்ல ஒருவர் தான் அந்த பரம்பொருளை அறிய முயற்சிப்பர் அப்படின்னு சொல்றார். அப்படி உத்தம நிலை அந்த பரம்பொருளை உணர்பவர்கள் யாரோ ஒருவர் என்னை அறிவார் அப்படின்னு சொல்றார். இது வந்து பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான், அந்த 3 நிலையை உணர்பவர்கள்ல இது விவரமா சொல்றார். யார் வந்து பரமபுருஷ பகவானான என்னை அறிவார் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். அப்ப அடுத்த இது வந்து யாருக்கு விளக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றார். அதாவது இப்படியாக ஒருத்தர் வந்து எல்லாமே அறிந்தவங்களுக்குதான் அப்படி அப்ப நம்ம சொல்லணுமா அப்படின்னா அப்படி இல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்களை படிப்படியாக பகவத் விஷயங்களை சொல்லி அவர்களை வந்து கொஞ்சம் ஜபம் செய்ய வைத்து கொஞ்சம் கேட்க வைத்து அப்படியாக நம்ம உயர்த்தி கொண்டு வரும் பொழுது அப்போ அவர்கள் வந்து இந்த பகவத் ஞானத்தை, பகவத்கீதை ஞானத்தை அறியக்கூடிய பக்குவ நிலைக்கு வருவார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கறது நம்ம வந்து அதான் சொல்வார் வேலுக்குடி சுவாமி ஒரு இதுல. அதாவது வயிற்று கோளாறு இருப்பவன் கிட்ட எனக்கு சுவாமி பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லி அக்கார வடிசல் கொடுக்க முடியுமா? வயிற்று கோளாறு அவனுக்கு, ஸ்டமக் அப்செட், அவங்க கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? தயிர் குடிச்சு மோர் குடிச்சு எல்லாம் வந்து சரி பண்ணி வைத்த அதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான உணவா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சரியான பிற்பாடு அந்த அக்கார வடிசலையோ அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொடுக்க முடியும். ஏன்னா அது செமிக்கிறதுக்கு டைம் ஆகும். சோ அப்ப அது ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வரும் வரை ஒருவருக்கு வந்து படிப்படியாக ஒருவரை உயர்த்திதான் பெரிய விஷயங்களை, பெரிய தத்துவங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அதனால அவர்களை எப்போதுமே நம்முடைய ஒரு சங்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்ப அனர்த்தம் நிறைந்த மனம் வந்து என்ன பண்ணும்? காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியத்துல இருக்கும். சோ அதை வந்து அதுக்குள்ள நம்ம இன்னும் விஷயத்த போட முடியாது. சோ அத முதல்ல அந்த தேவையில்லாத விஷயங்களை களைவதுதான் இந்த கிராஜுவலா சரி பண்றது, ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணதுக்கு அப்புறம்
பகவத்கீதைங்கிற ஞானத்தை அதில் நம்ம போட முடியும். அப்ப கேட்பவர்களுக்கும் அது வாங்கிக் கொள்ள தகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப யார் எடுத்து சொல்கிறானோ அவனுக்கு மேலும் மேலும் சேவை கிடைக்குமா. அதான் அவனுடைய பலன் என்ன. அதற்கான பலன் சொல்பவனுக்கு என்ன பலன்னா என்னை அடைவான் அப்படின்னு சொல்றார். அதான் 68வது ஸ்லோகம். இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு தூய பக்தி தொண்டு கிடைத்து கொண்டே இருக்கும். அதாவது நீங்க இவ்வளவு சாண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவை கிடைக்கும். பக்தி தொண்டு பண்றீங்க, கொஞ்சம்